இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் முக்கியமான ரயில் பாதையின் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் வடக்கில் தமக்கான ஆசனங்களை தக்கவைத்த தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை வென்றிருக்க முடியும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயரில் காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 இலக்குகளை குறிவைத்து இந்திய இராணுவம் தாக்குதல். மோடி உருவ பொம்மையை கூண்டில் வைத்து கனடாவில் பேரணி. இந்துக்களை நாடு கடத்த கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். 2025 ஜூன் 27 முதல் ஆகஸ்ட் 25 வரை சுவிட்சர்லாந்தின் முக்கியமான ரயில் பாதைகளில் ஒன்றான பெர்ன் மற்றும் ஃப்ரிபோர்க் இடையேயான ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட உள்ளது. ரயில்வே உள்கட்டமைப்பில் நடைபெறும் பெரிய பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளுக்கு இடையிலான முக்கிய இணைப்பாக இருக்கும் இந்த பாதையின் மூடல் பிராந்திய மற்றும் நீண்ட தூர ரயில் சேவைகளில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் சங்கம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் அன்றாடத்திற்கும் சுற்றுலா திட்டங்களுக்கும் இத்தடை சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியதாகும். எனவே இந்த காலப்பகுதியில் பயணிகள் இடமாற்றத்திற்கு மாற்று பேருந்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. பிரதான வழித்தடங்களுக்கான பேருந்துகள் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒருமுறை இயக்கப்படும். பிராந்திய ரயில் சேவைகளை பதிலீடு செய்யும் பேருந்துகள் 15 முதல் 30 நிமிட இடைவெளியில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்திலுள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சமீபத்திய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை பொதுஜன பெரமுன கட்சி முன்னேற்றம் கண்டுள்ளன. குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் தோல்வி கண்ட நாமல் தலைமையிலான கட்சி இந்த முறை மொத்த வாக்குகளில் 9%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது. இது அக்கட்சியின் மீண்டும் எழுச்சியை காட்டும் முக்கிய சைகையாக பார்க்கப்படுகிறது. வடக்கு பகுதியிலும் அரசியல் நிலைமையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. அங்கு தமிழ் கட்சிகள் தங்கள் ஆதிக்கத்தை காக்கும் வகையில் பல ஆசனங்களை தக்கவைத்துள்ளன. இதனுடன் ஐக்கிய தேசிய கட்சி தற்போதைய தேர்தலில் சுமார் 5% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டையாக கருதப்படும் கொழும்பு மாநகர சபையில் இந்த முறை வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கே சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் 2018ஆம் ஆண்டில் 47% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி தற்போது பெருமளவு வாக்குகளை இழந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள சமீபத்திய கருத்துக்கள் தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பின்னணியில் இலங்கை அரசியல் சூழலை சீராக விமர்சிக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட்டிருந்தால் 50 முதல் 100 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததாகவும் அந்த வகையான ஒற்றுமை இல்லாததால் மக்களும் வாக்களிப்பதில் பிளவுபட்டனர் என அவர் கூறுகிறார். இது கடந்த சில ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக செயல்படாததன் தாக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் மீண்டும் போட்டியிட வைத்துள்ளார் என்றாலும் மக்கள் யானை சின்னத்தை மட்டும் பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள் என்பதையும் உணர்த்துகிறார். இந்த தேர்தலை அவர் ஒரு தொடக்கமாகவே பார்க்கிறார். சில பகுதிகளில் கட்சி பெற்ற முடிவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் அது முழுமையான வெற்றியை சுட்டிக்காட்டவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் தாமாக பங்கேற்காமல் அதனை இளம் தலைவர்களுக்கு ஒப்படைத்தது ஒரு விதத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக எடுத்த முயற்சி என்றும் அவர் விளக்குகிறார். இந்த சூழலில் எதிர்காலத்தை நோக்கி கட்சி புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மக்களிடம் சென்று நம்பிக்கையை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ரணில் விக்ரமசிங்க எழுப்பும் முக்கியமான வேண்டுகோளாக உள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் எனும் குறியீட்டு பெயரில் நடத்திய தாக்குதல்கள் தற்போது ஆசிய துணைக்கண்டத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் கோட்லி, பஹ்வால்பூர், முசாஃபர்பாத் உள்ளிட்ட பாகிஸ்தானின் முக்கியமான பகுதிகள் குறிவைக்கப்பட்டன. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை இதுபோன்ற தாக்குதல்கள் பாகிஸ்தானின் இராணுவ தளவாடங்களுக்கு எதிராக அல்ல என்றும் பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல்களாக இருந்தன என்றும் விளக்கமளித்துள்ளது.
ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் கோழைத்தனமான தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தகுந்த பதிலடி கொடுக்கும் முழு உரிமையையும் பெற்றுள்ளது. நமது நாடும் இராணுவமும் இணைந்து செயல்படுவதாக உறுதி செய்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாகிஸ்தான் இராணுவ செய்தித் தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி கருத்து தெரிவிக்கையில், இந்த தாக்குதல்கள் இந்தியா தரப்பில் இருந்து வான்வழியாகவே நடத்தப்பட்டதாகவும் இந்தியா இதற்கான விலையை கட்ட வேண்டிய நேரம் வரும் எனவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் 3 முக்கியமான இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதையும், முசாஃபராபாத் பகுதியில் உள்ள பழைய விமான நிலையம் தாக்கப்பட்டதையும் பாகிஸ்தான் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் பஹல்காம் தாக்குதலுக்குப் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவுகள் மோசமான நிலையில் சென்றடைந்துள்ளன. மேலும் ரஷ்யாவுக்கான பாகிஸ்தானின் தூதுவர் காலித் ஜமாலி, இந்தியா வருங்காலத்தில் தாக்குதல் மேற்கொண்டால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் உட்பட முழு இராணுவ சக்தியையும் பயன்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களும் பின்னர் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட கடும் எச்சரிக்கைகளும் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. கனடாவில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் ஹிந்துக்கள் மிகுந்த எண்ணிக்கையில் வாழ்ந்து வரும் சூழலில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய சமீபத்திய பேரணி அரசியல் மற்றும் சமூக தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 18.6 லட்சம் இந்திய வம்சாவளியினர் கனடாவில் வசிக்கின்றனர். இதில் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஹிந்துக்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் காலிஸ்தான் அமைப்பினர் நடத்திய பேரணியில் இந்திய அரசுத் தலைவர்களான பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரது உருவ பொம்மைகள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டபடி வாகனத்தில் சித்தரிக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் பரப்பப்பட்டிருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயலுக்கு கனடாவில் உள்ள ஹிந்து அமைப்புகள் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளன. அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற செயல்கள் சமூக சீரழிவுக்கும் கலாச்சார மோதலுக்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தச் சம்பவம் கனடா இந்தியா உறவுகளில் ஏற்கனவே நிலவி வந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக காலிஸ்தான் செயற்பாட்டாளர் ஹர்தீப் சிங் நிஜ்ஜாரின் கொலைக்கு இந்திய அரசே காரணம் என கனடா குற்றம் சாட்டியதையடுத்து இருநாட்டு உறவுகளில் பெரும் பிளவு ஏற்பட்டது. இதனால் அரசியல் ஆதரவை இழந்த ஜஸ்டின் ட்ரூடோ தமது பதவிக்காலம் முடிவதற்குள் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் மார்க் கார்னி புதிய பிரதமராக பதவியேற்ற அவர் இந்தியாவுடனான உறவுகளை சீரமைக்கும் எண்ணத்தில் செயல்படுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் காலிஸ்தான் அமைப்பினர் இந்தியாவிற்கு எதிராக முன்வைத்துள்ள இப்பேரணி அந்த சிந்தனைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.